நெல்லையில் நடைபெறவுள்ள பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்பொழுது இந்த பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் வருகை தர இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் தொடர்பான முழு விவரங்கள் சரவணன். வணக்கம் சங்கீதா. வருகின்ற 22ஆம் தேதி திருநெல்வேலியில் நெல்லை மாநகர பாஜகவினர் சார்பாக பூத் கமிட்டி மாநாடானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்ட திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பாஜகவினர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வருகின்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வர இருக்கிறார். இதற்காக வருகின்ற 22ஆம் தேதி காலை டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலிக்கு மதியம் 3 மணிக்கு வரக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு சரியாக மாலை 5 மணிக்கு மேல் இந்த இடத்தில் நெல்லை வண்ணாரப்பேட்டை புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த தனியார் சொந்தமான இந்த மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக இந்த விழாவை தலைமை ஏற்று நடத்தி வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இங்கு நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கான அந்த ஏற்பாடுகள் மிக தீவிரமாக இந்த பகுதியில் நடைபெற்று வருவதை நாம் நேரலையில் காண முடிகிறது. இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கக்கூடிய அந்த பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 5 மாவட்டங்களை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் என உட்பட கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான பாஜகவினர் இங்கு நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் பாஜகவினர் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் கூட்டணி கட்சிகளோடு எவ்வாறு இணக்கமாக செயல்பட வேண்டும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பூத் கமிட்டி எவ்வாறு அமைக்க வேண்டும் உட்பட பல ஆலோசனைகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்வாகிகளுக்கு இந்த மாநாட்டில் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மற்றும் பிரச்சார யுக்திகள் போன்ற பல்வேறு யோசனைகளையும் ஆலோசனைகளையும் நிர்வாகிகளுக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்க இருக்கிறார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட பாஜகவின் முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் என பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த மாதம் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், 2026 நமதே என்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நெல்லையில் நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கான எதிர்பார்ப்புகள் நெல்லை பாஜகவினர் மத்தியில் அதிக அளவில் இருக்கிறது என்றே நாம் கூறலாம். அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக மாநாட்டிற்கு அனுமதி மறுப்பு என்று சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது நெல்லை மாவட்ட பாஜகவினர் தற்போது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு நெல்லை வடக்கு பைபாஸ் சாலையில் 2 புறங்களிலும் வரவேற்பு பதாகைகள் மற்றும் பேனர் வைப்பதில் போலீசார் கெடுபிடி செய்வதாகவும் நெல்லை மாவட்ட பாஜகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் சம்பந்தமாக தற்போது நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படவில்லை என்றால் நாளை நெல்லை மாவட்ட பாஜக சார்பில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படுவதாகவும் நெல்லை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் முத்து பழனிசாமி சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை தொடர்ந்து தற்பொழுது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் பாஜகவினர் மற்றும் போலீசார் இடையே ஒரு பேச்சுவார்த்தையும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டிற்கு 2 நாட்களில் இருக்கக்கூடிய சூழலில் பந்தல் அமைக்கக்கூடிய வேலைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வருவதற்கான அந்த வழிகள் அமைக்கக்கூடிய பணிகள் மற்றும் தலைவர்கள் எங்கெங்கு அமர வேண்டும் உட்பட அனைத்து ஆலோசனைகளையும் நெல்லை மாவட்ட பாஜகவினர் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உத்தரவின் பேரில் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த 2 நாட்களில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழக பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற நாள் முதல் தற்பொழுது வரை ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்.
அதன் எதிரொலியாக முதன்முறையாக நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு தேவையான அனைத்து பணிகளும் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் 2 நாட்கள் இந்த பகுதியில் தங்கியிருந்து இதற்கான ஆயத்த பணிகளை மேற்பார்வையிடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாளை மறுதினம் பாஜகவின் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவராக நெல்லைக்கு வர இருக்கிறார்கள். இதன் காரணமாக நெல்லை மாநகரம் முழுவதும் பாஜகவினர் சார்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்கும் விதமாக பல்வேறு இடங்களிலும் வரவேற்பு பதாகைகளும் பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாடு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த பாஜகவினருக்கு இருக்கு என்றே சொல்லலாம். சங்கீதா, கள நிலவரத்தை முழுமையாக பகிர்ந்தமைக்கு நன்றி சரவணன்.